திடீர்னு நிறைய பேர் பணக்காரன் ஆவாங்க. ஒருவேளை அது இப்படி இருக்குமோ, உண்மையிலேயே இந்த விஷயம் நடக்குதா அப்படின்னு சிந்திக்கும்படியா இந்த இன்ஸ்டாகிராம் படம் வந்து அமையுது. அதாங்க நம்ம ஹீரோ கலையரசனும் அவங்க ஒய்ஃபும் அவங்க லைஃப்ல ரீல்ஸ் பண்ணியே அவங்க வந்து ரொம்ப ஏர்னிங்ஸ் வந்து சம்பாதிக்கிறாங்க. இந்த மாதிரி ரீல்ஸ் பண்ணலாம், எப்படி நம்ம ஏர்ன் பண்றது, இந்த மாதிரி எல்லாமே பிளான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்பதான் 2 பேத்துக்கும் வந்து ஒரு ஃபோன் கால் வருது பிரைவேட் நம்பர்ல இருந்து. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் இவங்களை வச்சு இந்தியா முழுக்கவும் உலகம் ஃபுல்லாவும் பெட் கட்டி விளையாடக்கூடிய ஒரு கேம் அப்படின்னு ஒரு மாஸ்க் மேன் வந்து வர்றாரு. இவங்க 2 பேருமே சரி இந்த கேம் எங்களுக்கு ஓகே, அதாவது என்னன்னா ஒரு வாரம் 7 நாள் இந்த கேம் விளையாண்டு முடிச்ச உடனேயுமே 2 கோடி ரூபாய் பரிசு அப்படின்னு சொல்லி சில விதிமுறைகள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் வச்சு இந்த கேம்ல நீங்க ஆடுறீங்களா ஓகேவா அப்படின்னு கேட்டோடனே 2 கோடியில சரி எப்படி சும்மா இருப்பாங்க, அவங்களும் சரின்னு சொல்லி அந்த வீட்டுக்கு சில திங்ஸ் நிறைய பேர் வந்து வச்சுட்டு போவாங்க. கேமரா எல்லாமே ஃபிட் பண்ணி இவங்க என்ன பண்ணாலும் அவங்க தெரிகிற மாதிரி மைக் செட்டப் எல்லாமே வச்சிருவாங்க. அதுல மனிதனோட மைண்ட் எப்படியெல்லாம் யோசிக்கும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு கிஃப்ட் பாக்ஸ் ஒன்று வச்சிருப்பாங்க. அதுதான் குரங்கு கையில் பூமாலைன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு கிஃப்ட் பாக்ஸ் விஷயம் வேற வச்சிருக்காங்க. இவங்க 2 பேரும் அந்த கேம் அசெப்ட் பண்ணி அந்த கேம் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அது போக 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 ரொம்ப டீப்பா போய் இவங்க 2 பேத்துக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வந்து ஒரு அடியா கேமை முடிச்சிடுறாங்க. ஆனா இவங்க கிட்ட வந்து மணி இல்லை, ஏன்னா அவங்க ஜெயிச்ச பணத்தை அதுலயே தோத்துடுறாங்க. மறுபடியும் அந்த ஃபோன் கால் வருது, மறுபடியும் நீங்க இந்த கேம் விளையாடலாம், 2 நாள் தான், 2 நாள் மட்டும் விளையாண்டா போதும் 2 கோடி ரூபாய் அப்படின்னு வரும். சரி இவங்களுக்கும் வந்து பணம் தேவைப்படுது. நம்ம பெசன்ட் ரவி இருக்கார்ல, அவருக்கு ஒரு 20 லட்ச ரூபாய் கடன் கொடுக்கணும். ஸோ என்ன பண்றது, அதனால கேம் எல்லாமே அசெப்ட் பண்ணிட்டு அதை விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த கேம் வந்து கிளைமேக்ஸ்ல வெறும் 2 நாள் தான். அந்த 2 நாள் மட்டும் எப்படி விளையாண்டாங்க, அதுல என்னென்ன பிரச்சனை வருது, அந்த 2 கோடி ரூபாய் வின் பண்ணாங்களா பண்ணலையா, இதுக்கப்புறம் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, அதாவது ஆசைப்படலாம், பேராசைப்படக்கூடாது. அப்படி பேராசைப்பட்டாலும் அதுக்கு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடாது. நம்ம கலையரசன் வந்து ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுவாரு, 2 கோடி ரூபாய் வின் பண்ணிடுவாரு. அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வருவாரு, அவர் வந்து அவரோட பொண்ணுக்கு ஆப்ரேஷனுக்கு பணம் தேவைப்படுது. நிறைய இடத்துல கடன் வேற வாங்கி வச்சிருப்பாரு, கிட்டத்தட்ட 26 கோடி ரூபாய் கடன் வச்சிருப்பாரு. அவரும் இந்த கேம்ல வந்து இன்வால்வ் ஆகி அவர் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாரு, அவர் கடைசியில் இறந்தே போவார். இப்படிதாங்க இந்த கதை வந்து போகுது. ஸ்க்ரீன் பிளே எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு வீட்டுக்குள்ளேயே இந்த படத்தை ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லலாம். அப்புறம் பேக்ரவுண்ட் மியூசிக் சாங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சான்சியஸ் இந்த படத்துக்கு இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் ஸ்பெஷலாகவே பண்ணியிருக்காரு தான். அப்புறம் கேமராமேன் இந்த படத்தில் அங்கங்கே கலர்ஃபுல்லாக காட்டி சூப்பராக ரசிக்கும்படியே ஒவ்வொரு ஷாட்டையும் எடுத்திருக்காருன்னு தான் சொல்லலாம். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அப்புறம் ஃபைனலாக இந்த படத்தோட டைரக்டர் சிவராஜ், கண்டிப்பாக இந்த படத்தோட பாருங்க.